வெல்கம் டு ஸ்ரீ ஷைன் தமிழ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம மஞ்சள் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்லேயே நம்ம மஞ்சள் பொடி அரைச்சி யூஸ் பண்ணும்போது நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு மஞ்சள் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவு மஞ்சள் கிழங்கு எடுத்திருக்கேன். மஞ்சள் கிழங்குகளை வெயிலில் ஒரு அரை மணி நேரம் உணர்த்திடுங்க. வெயிலில் உணர்த்த முடியல அப்படின்னா கடாயில் கொஞ்சம் நேரம் போட்டு வறுத்துட்டு அப்புறமா எடுத்து இந்த மாதிரி இடித்து எடுக்கணும். இந்த மாதிரி கல் இல்லைன்னா வேற கனமான திங்ஸ் ஏதாவது வச்சு இடித்து எடுத்துக்கோங்க. முழுசாக போட்டால் மிக்சர் ஜாரோட பிளேட் உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க. சீக்கிரமாக பவுடர் ஆகிடும். இப்போ இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு மஞ்சள் பொடி வீட்லேயே தயாராகிடுச்சு. இந்த மஞ்சள் பொடியை நம்ம சமையலுக்கு, பூஜைக்கு, ஃபேஸில் பேக் போடுறதுக்கு, அப்புறம் காயங்கள் ஏற்பட்டால் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த ஒரு மஞ்சள் பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைக்கிறதுனால இதை தாராளமாக தைரியமாக நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சமைத்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். நன்றி.